வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா TDA 2030A ஐசியை வச்சு செய்யப்பட்ட 5 சேனல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் கிளாஸ் AB ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்டை நம்ம எதற்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய 5.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு இந்த சேனலுக்கு மட்டும் இந்த TDA 2030A 5 சேனல் ஆம்ப்ளிஃபையர் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இருக்கக்கூடிய சப்வூஃபருக்கு நம்ம STK சீரிஸில் இருக்கக்கூடிய 4141, 4191 அல்லது நம்மளுடைய சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையருக்கு செப்பரேட்டாக பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருந்தால், அதாவது அடிஷ்னல் ட்ரான்ஸ்ஃபார்மரை செப்பரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 டிரான்சிஸ்டர் மோனோ, 6 டிரான்சிஸ்டர் மோனோ அல்லது 4 MOSFET மோனோ, 6 MOSFET மோனோ ஆம்ப்ளிஃபையர் போர்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே காம்பினேஷனில் இந்த TDA 2030A 5 சேனலுக்கு வித் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா STK சீரிஸில் இருக்கக்கூடிய 4141 அல்லது 4191 ஐசியை வச்சு கம்ப்ளீட் காம்போ 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த போர்டை பற்றின வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 5 சேனல் போர்டுக்கான இன்புட் பவர் சப்ளை எங்கே கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கறது, ஸோ அதனுடைய இன்புட் கனெக்ஷன் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் TDA 2030A ஐசிஸ் தான். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் தான் ஒர்க் ஆகும். இந்த போர்டு டுவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த போர்டுக்கு ரெக்கமெண்டட் பவர் சப்ளை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 020 வோல்ட் 3 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த போர்டு கூட அடிஷ்னலாக சப்வூஃபருக்கு நீங்கள் STK 4141 அல்லது 4191 யூஸ் பண்ணுறீங்கன்னா 20 வோல்ட்டில் 5 ஆம்பியர் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ஸோ ஒரு நார்மலான ஹோம் ஆடியோவுக்கு 5 சேனல் போர்டாக இந்த போர்டை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பெர் சேனலுக்கு 18 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த போர்டில் ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் 4 இன்ச் 6 இன்ச் உள்ள ஸ்பீக்கரையோ அல்லது ஊஃபரையோ யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எல்லா சேனலுக்கும் 8 இன்ச் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 6 இன்ச்சையும் மற்ற சேனலுக்கெல்லாம் 4 இன்ச் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்டினுடைய பவர் சப்ளை இன்புட் அண்ட் அவுட்புட் எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பேக் சைடில் எல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் பின் நம்பரை வச்சு நீங்கள் பழகிட்டிங்கன்னா எப்போவுமே மறக்காமல் கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பின் நம்பரை வச்சு பழகிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பாசிட்டிவ் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த 2030Aனுடைய பின் நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை இன்புட் வரும். பின் நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு கனெக்ட் ஆகும். அதே போல் ஒவ்வொரு சேனலுக்கான ஆடியோ இன்புட் அவுட்புட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 1ல் ஆடியோ சிக்னல் இன்புட் வரும், பக்கத்தில் கிரவுண்டு. ஸோ அதில் நீங்கள் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ சிக்னல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 4ல் உங்களுக்கு ஸ்பீக்கரனுடைய அவுட்புட் வரும், பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சேனலுக்கும், அதாவது இப்போ இந்த சேனலுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் இந்த இடத்துல எடுத்துக்கிறீங்க. அதே போல் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா சேனலுக்கும் இன்புட் அண்ட் அவுட்புட் அதனுடைய பின் நம்பரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ப்ராப்பராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹீட்ஸிங் கூட அடிஷ்னலாக ஒரு 6 லைஃப் ஹீட்ஸிங் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் கூலிங் இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஐசிக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது உங்களுடைய போர்டுக்கு நல்ல லைஃப் இருக்கும். ஸோ அதனால் 020 வோல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த போர்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா போர்டினுடைய லைஃப் குறையும். ஸோ அதனால் 020 வோல்ட் யூஸ் பண்ணுங்கள். 024 அல்லது 24024 இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரில் சிங்கிள் டேப்பிங்கும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான பட்ஜெட் செக்மெண்ட் ஹோம் ஆடியோவுக்கு தாராளமாக அந்த போர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2030Aனுடைய ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இந்த 2030A 5 சேனல் ப்ளஸ் STK காம்போவில் வரக்கூடிய 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி செப்பரேட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டை பற்றி அல்லது இந்த போர்டினுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் இதேபோல் இன்னொரு ப்ராடக்டோட வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இதேபோல் இன்னொரு ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.